ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு ஆப்பிள் அட்வைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் சேல் போடுறாங்க, அமேசானில் சேல் போடுறாங்க. இது வந்து இயர்லி ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சேல்னு சொல்லலாம். அதில் நம்ம ஆப்பிள் டிவைசஸில் என்னென்ன கம்மியாகுதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஐஃபோன் 11. ஆப்பிள் ஐஃபோன் 11 இருக்கிறதுலே ரொம்ப 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 சீப்பான ரேட்டு கொடுக்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆப்பிள் ஐஃபோன் 11 கரண்ட்டாக 68,500 ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போது அமேசானில் 4 போட்டு ஒரு டேஷ் போட்டு 3 9 போட்டிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு 9 ஃபில் பண்ணாலும் 49,999 ஐஃபோன் 11 கிடைக்கும். இது இருக்கிறதுலே ரொம்பவே சீப்பான ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். இதுக்கு மேலே ஒரு 1500லேருந்து 3000 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும். ஹெச்டிஎஃப்சி கார்டு வச்சுருந்தா கண்டிப்பாக கேஷ்பேக் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 48,500 மினிமம் இது மாதிரி ஒரு ப்ரைஸ்க்கு கிடைக்கவே இல்லை. ஸோ ஆப்பிள் புதுசாக ஐஃபோன் 12 அக்டோபர் 13 லான்ச் பண்ண போகிறாங்க. அந்த நியூஸ் பற்றி பின்னாடி பார்ப்போம். ஸோ அப்படி லான்ச் பண்ணும்போது ஐஃபோன் 11ஓட ப்ரைஸ் வந்து $100 குறைப்பாங்க. அது இங்கே 10,000 குறையும். ஸோ 68லேருந்து 58 ஆகிடும். 58,000 மேட் இன் இண்டியா ஐஃபோன் 11 ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ எல்லாருக்கும் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாக்னால இம்போர்ட் டியூட்டி குறையும். ஏற்கனவே நம்ம இதை பற்றி ஃபுல்லாக ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம், வேணா செக் பண்ணி பாருங்கள். ஸோ மேட் இன் இண்டியா ப்ரைஸ், இம்போர்ட் டியூட்டி எல்லாம் குறைஞ்சி ஆப்பிள் 11ஓட ப்ரைஸ் 52,000 53,000 வரும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், அது போலவே வரப்போகுது. ஸோ அதை முன்கூட்டவே அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் அவங்களோட ஓல்டு எம்ஆர்பி ஸ்டாக்ஸ்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஆஃபர் விடுவாங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் எக்ஸ்ஆர் 40,000 விட்டாங்க. 2,000 கேஷ்பேக் ஆஃபர், 38,000 நான் வாங்கினேன். ஸோ ஐஃபோன் 11 பார்த்தீங்கன்னா 50,000 நிச்சயமாக ஒரு பெஸ்ட் டீல்னு சொல்லலாம். ஸோ ஆப்பிள் ரேட்லாம் குறைச்சி கன்ஃபார்ம் ஆகி ப்ரைஸ்லாம் கம்மியாகி வரத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்குள்ளே நீங்கள் வெயிட் பண்ண முடியாதுன்னா கண்டிப்பாக ஒரு 48,000 பக்காவான ஐஃபோன்னு சொல்லலாம். லேட்டஸ்ட் மாடல் ஐஃபோன் இப்போ வரைக்கும் ஐஃபோன் 12 லான்ச் ஆகலை. ஸோ 48,000 நீங்கள் எல்லோரும் கேட்டு இந்த மாதிரி ப்ரைஸ் டவுன் ஆகிடுச்சு, வேணும்னா வாங்கிக்கோங்க. இது ஆஃபர் டைம் அப்படின்றதுனால எல்லா டைமும் ஸ்டாக் இருக்காது. பட் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அகைன் உங்களுக்கு ஸ்டாக் வரும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ்க்கு ஆஃபர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஐபேடுக்கு ஆஃபர் வரும், ஆப்பிள் வாட்ச் சீரிஸ் வாட்ச்க்கும் ஆஃபர் வரும். அவங்களோட ஓல்டு ஸ்டாக்ஸ்லாம் கிளியர் பண்ணுற சேல் தான் இது. ஸோ ஆப்பிள் வாங்கணும் அப்படின்னா காசு ஒரு பட்ஜெட்டில் வாங்கணும், ஆப்பிள் ஐஃபோன்ஸ் ஆர் ஐபேட்ஸ் ஆர் வாட்ச் வாங்கணும் பட்ஜெட்டில் வாங்கணும்னா கண்டிப்பாக இதுதான் சிறந்த டைம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள் அவங்களோட ஐஃபோன் 12 லான்ச் டேட்டை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அக்டோபர் 13 10:30 PM இந்தியா டைமில் லான்ச் ஆகுது. நானும் ரொம்பவே எக்ஸைட்டடாக இருக்கேன். 4 ஐஃபோன் வரும்னு எதிர்பார்க்குறோம். 4 ஐஃபோனும் இந்த லான்ச்லேயே விட்றாங்களான்னு தெரியல. மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் என்னென்ன வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போனாலே இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஐஃபோன் லான்ச்சுக்காக நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். ஐஃபோன் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஐஃபோன் என்னென்ன ஸ்பெக்ஸில் வந்திருக்கு எல்லாத்தையும் பார்த்துடலாம். நம்ம சில ஐஃபோனோட ஸ்பெக்ஸ்லாம் வந்து ரூமர்ஸ்லாம் வச்சு கெஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் வேணா சேனலில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.